நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய. வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட நட்சத்திரம்னா தங்க நட்சத்திரம் 2026 TN26. இந்த படம் ட்ரெய்லர் வரும்போது எல்லா பேருமே தளபதி ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா விதமாக பேசிக்கிருந்தாங்க. ட்ரெய்லருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மூலமாக தம்பிராமையோடைய இயக்கத்தில் தம்பிராமையோட நடிப்பு, நட்டி சுப்பிரமணியன், சரவண் நிதின், MS பாஸ்கர், அப்புறம் இளவரசு, ராக்கி கண்டேஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரப்பட்டாங்கன்னு வச்சுக்காங்க. சாண்டி வந்து கடைசி ரோலில் மட்டும்தான் வராரு. அவர் எந்த ரோலில் வராருன்னு உங்களுக்கு எல்லாமே படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 18 நிமிஷம் தான் ரன்னிங் டைமு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சின்ன சின்ன நடிகராக வந்து தெலுங்கு நடிகராக வந்து நம்ம நட்டீஷன் வராது. அவர் வந்து உச்சக்கட்ட தமிழ் நட்சத்திரமாக மாற்றாரு நம்ம தம்பிராமையா ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து. ஒரு கட்டத்து மேலே இவருடைய தேவைக்காக வந்து அரசியலில் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சில இடத்துல பல இடத்துல குஷியானந்த் மற்றும் விஜயோட ரெஃபரன்ஸ் நிறையா இடத்துல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து லாஜிக்கே இல்லாமல் கதை ஃபஸ்ட் ஹாஃபில் போய் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் வந்து அரசியல் தொடங்க போகிற மாதிரி இன்ட்ரோவோட முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல அதாவது அரசியல் தொடங்க போகிறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கடுத்த சீனே வந்து கிட்டத்தட்ட நம்ம காட்டுக்குள்ளே வந்து உங்கள் 3 பேரே வந்து வெட்டி அதிகாரிகள் அடிக்கிற மாதிரியும் அடுத்த காட்சிகள் வந்து நம்ம விஜயோட வீட்டு, அதாவது விஜயா ரெஃபரன்ஸாக இருக்குது நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து நடக்கிற கூத்து கொள்ளையடிக்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி காட்சிகளாக வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட கொஞ்சம் விறுவிறுப்பான சீன்ஸ் வர மாதிரி எட்டி பார்க்குற மாதிரி நம்ம டேரக்டர் வச்சுருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு. டேரக்டர் வேறு இல்லை, நம்மளுடைய உமாபதி ரமையா, அவர் தான் நம்ம தம்பி ராமையாவோட மகன் தான் இந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து மியூசிக் இந்த பெருதலும் இல்லாட்டாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஆட் டைரக்டர் சொல்லி ஆகணும். தளபதி விஜய் மதியே அவருக்கு மேக்கப் செட்டு போட்டிருக்காங்க. அவருடைய நடை, உடை, பவனை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நட்டின்னு சொல்லி ஆகணும். நம்ம புலி படத்தில் வந்து நம்ம விஜயோட ஆக்டிங், அவருடைய பாடி லாங்குவேஜை வந்து இம்பேக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இதில் வந்து தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வரனால பக்கத்தில் இருக்க தெலுங்கு சைட்டில் இருக்கிற அவருடைய அரசியல், சிரஞ்சீவியோட அரசியலை பற்றி, வாழ்க்கையை பற்றி கொடுக்குற காட்சிகளை வந்து இம்பேக்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேனரிசம், தளபதியோட மேனரிசத்தை வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. சில இடத்துல பல இடத்துல வந்து நம்ம தளபதி விஜயை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு காட்சிகள் இருந்துச்சு. அது படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட்டிலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலுமே படத்தில் வந்து கதையில் லேக் முடிச்சிருவாங்க. கடைசியாக வந்து நம்ம தலைவர் ரஜினியை மாதிரி சரியான சீன்ஸை வச்சு போட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு தான் அவ்வளோ சுற்றி வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டர் படத்தை வச்சுக்க காமெடியன் வந்து சீமான் மாதிரி பேசுவார். சீமான் தம்பி மாதிரியே கிட்டத்தட்ட சாட்டை துறைமுகன் மாதிரி விஜய் இந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் தான்டா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி பூஸ் பாம்ஸாக போட்டிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பொண்டையம் மாச்சல் மூவியாக தான் இருக்குது. யூபிஐயை தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காட்சிகளை வந்து கிட்டத்தட்ட நிறையா இடத்துல தளபதி படத்தோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ஏன்டா போய் பார்த்தோன்ற அளவுக்கு நினைக்க வச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அந்தளவுக்கு தான் படத்தை பிடிக்குதுன்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஹைப் எத்தின அளவுக்கு படம் ஒத்தாலியான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்துன்னு சொல்ல முடியாது. தளபதி விஜயை வச்சு செய்கிறதுக்காகவே நம்ம அரசியல் டைம் சார்பாக இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதையும் இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஎன் எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த மத்தியில் வந்து இந்த படம் ஓடுமா ஓடாதுன்றது உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். கடைசியாக வந்து தலைவர் ரஜினி மாதிரியே எனக்கு உடல்நலக் குறைவினால வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னுடைய நிர்வாகிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை கோர்த்து விட்டு கிளம்பி போயிடுவார் ஜாலியாக. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கவங்க வந்து கடைசியாக அவங்களுக்கு ஒரு MP சீட்டும் உங்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருதும் தரேன், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை கதையை அங்கேயே முடிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு நட்டி வந்து நம்ம முடிச்சிடுறாரு படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்க போகும்போது ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக போய் கதை எங்கெங்கேயோ போய் ஜம்பாகி வந்த மாதிரியும், செகண்ட் ஹாஃபில் வந்து டக்குனு முடிஞ்ச மாதிரி ஒரு அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி சொன்னார். எலெக்ஷனில் நின்று ஜெயிப்பாரோ அப்படின்ற மாதிரி காட்சியெல்லாம் காட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் படத்தை வந்து டக்குன்னு முடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. படத்தில் கதையை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு கிளைமேக்ஸை போட்டு எண்டு கார்டு போட்டு முடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் அறிக்கிறோம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறது உங்களிருந்து விடைபெறுது உங்கள் அறிக்கிறோம். பாய் விவர்ஸ்.